இந்த நாளிலும் திருமதி தவமணி அம்மாச்சி சார்பாக வந்திருக்கிற பிள்ளைகள், மருமகன்மார்கள், பேரப்பிள்ளைகள் மற்றும் கொள்ளு பேரப்பிள்ளைகள் அனைவரையும் அம்மாச்சி சார்பாக நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலே நாம் அனைவரும் சேர்ந்து கீர்த்தனை எண் 70வது கீர்த்தனை ஆத்துமமே என் நூலமே என்ற கீர்த்தனையை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். அவர் தமது சிறகுகளாலே உயர்ந்துள்ளார். அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் கூறுவார். அவருடைய சத்தியம் அவருக்கு பரிசையும் கேடமும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்களுக்கும் பகலில் பறக்கும் ஆபத்துக்கும் இரவில் நடமாடும் கொள்ளையினுக்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதீர்கள். உன் பக்கத்தில் 1000 பேரும் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உடையாது. கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கர் செய்யும் பலனை காண்பார். எனக்கு அடைக்கலமான உன்னதமான கண்களை உனக்கு தாவரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலுசர்வதையும் போய்வாய். அவன் என்னிடத்தில் வாங்கியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவித்தேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். நான் அவனுக்கு மறு உத்தரவு செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்பித்து அவனை நடத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை வெற்றியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பித்தேன். 121வது சங்கீதத்தை நாம் வாசிக்க கேட்போம். திருமதி சத்யா ஜேக்கப் அவர்கள் வாசிப்பார்கள். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்க்கரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட ஒட்டார். உன்னை காக்கிறவர் உறங்குவார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உனது வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். பகலிலே வெயிலாகினும் இரவிலே நிலவாகினும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குகளுக்கும் விலகி காப்பார். அவர் உன் ஆசமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். ஹல்லேலூயா. தொடர்ந்து நாம் துதி ஆராதனை வேலைக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். நம் மத்தியிலே வந்திருக்கிற சகோதரர் சாம்சன் பிலமோன் ராஜ் யாவே ஊழியத்தின் பாஸ்டர் ஐயா அவர்கள் நம்மளை துதி ஆராதனையிலே வழி நடத்துவார்கள். அமேன். ஆனால் இன்னைக்கு எல்லாம் ஒற்றுமையாக வந்திருக்கீங்க, ஒன்றா இருக்கீங்கன்னும் போதே அது பெரிய சந்தோஷம், சாக்கியம். அமேன். இந்த கிருபையை அவங்களுக்கு நாம கொடுத்துருக்கோம். அவங்க நம்ம மேலே வச்சிருக்க அன்புனால கர்த்தர் இதை உண்டு பண்ணி தந்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லாம. அல்லேலூயா. என்னோடு கூட சேர்ந்து ஒரு 2 பாடலை மட்டும் பாடி அதனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி தேவ வார்த்தைக்கு நேரம் நம்ம கலந்து போவோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடம், நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துளிக்கிறோம் நாதா. என் கூட சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாய் கூட
காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கினீரே, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கினீரே, சுகம் தந்து இதுவரை காத்தினீரே, சுகம் தரும் இதுவரை காத்தினீரே, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, தனிமையிலே துணை நின்று நன்றி ராஜா, தனிமையிலே துணை நின்று நன்றி ராஜா, தாயை போல தேற்றினீரே நன்றி ராஜா, தாயை போல தேற்றினீரே நன்றி ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அவர் பெரியவர், ஆமென், அல்லேலூயா. அவர் இல்லாத ஒரு வாழ்க்கை நம்ம யாராலையும் வாழ முடியாது, ஆமென், அல்லேலூயா. இப்போ பார்த்தீங்கன்னா இருந்தாங்க திட்டாங்க எல்லாம் ஆளுக்கு ஒரு இடத்துல இருக்கும், ஆமென். யாரும் ஒரே இடத்துல இருக்காங்க, எல்லாரையும் சக்கர் என்னவா பார்த்தாரா ஒரே மாதிரி யோசிக்கிறாங்க, அல்லேலூயா. மக்கள் பிறகு அவரை அறிந்தவங்க அறியாத வருஷம் ஒரே போல மறைய தைக்கப்பட்டவராக இருக்கிறாங்க, ஆமென். அவர் பாஷாலிட்டி பார்க்குற டாக்டர், எல்லாரையும் ஒரே மாதிரி நேசிச்சு அவரை நேசிக்கிறவங்க அறிந்தவங்களுக்கும் அதே மரம் பேசு, அவரை நேசிக்காதவங்களும் அறியாதவங்களும் அதே மரம் தான் பேசு, அல்லேலூயா. அவர் ரொம்ப நல்லவரா இருக்கிறார். அப்ப இந்த வேலையிலும் நம்ம எதுக்காக கூடி வந்திருக்கணும்னா அம்மாச்சு பர்த்டே செலிப்ரேட் பண்றதுக்காக இல்லை, எதுக்காக கூடி வந்தோம்னா இத்தனை வருஷம் எங்களை ஆசீர்வாதமா நடத்திருக்கிறீங்களே அதுக்கு உங்களுக்கு நன்றி செலுத்ததான் அறிவுறுத்தீங்க. அப்பே அம்மாச்சோட வாழ்க்கையில் அவர் உண்மையோட இருந்திருக்காங்க 88 வருஷம். உங்களுடைய வாழ்க்கை நம்மளுடைய எல்லாம் வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் அவன் நம்மளை அப்படியே ஆசீர்வாதம் இருக்கிறான், ஆமென். இந்த நேரம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து உள்ளத்தின் ஆழத்துல இருந்து அவருக்கு நன்றி, ஆமென். அப்படியே கொஞ்ச நேரம் கண்களை மூடி
அவருடைய பிரச்சனம், அவருடைய பிரச்சனை மாத்திரம் இல்லைன்னா அவன் எங்க போய் அவருடைய பிரச்சனை நம்மை நடத்துகிறதா இருக்கும். அவருடைய பிரச்சனை நம்மை வழி நடத்தி செல்கிறதா இருக்கும். அவருடைய பிரச்சனை நம்மளை உயர்த்தி வைக்கிறதா இருக்கும். பிரச்சனை இந்த நாளிலும் வாழ்க்கையிலும் கர்த்தர் அப்படியான ஒரு பிரச்சனை கட்டாயம் அவர் நடத்துகிறவராக இருக்கும். எவ்வளோ தடை வந்தாலும் எவ்வளோ காரியங்கள் மாற்றலாம் வந்தாலும் கர்த்தர் நமக்கு செய்ய வைக்கிற ஒருவரால் ஆண்டவரே ஆராதனை உள்ள கருத்தில் கொடுக்கிறேன். இந்த ஆட்கொள்ளுங்க வழி நடத்துங்க. நீர் மகிமை மூலம் தெரிவிக்கிறோம் ஜீவனுள்ள ஆமென். ஜெப செய்தி அளித்து நம்மை ஜபத்தில் வழிநடத்துவார். ஆனா கர்த்தர் அவர் இருதயத்தை அப்பயே பார்த்திருக்காரு. அதனால ஒரு பையனே கொடுக்க மாட்டேன், ஃபுல்லா பொண்ணு தான் கொடுப்பது, 8 பொண்ணா கொடுத்துட்டாரு. அப்படியே நீ என்ன ட்ரை பண்ணாலும் உனக்கு பொண்ணு மட்டும் ஆமா இல்லையா? அம்மாச்சி வந்து எல்லாருமே வந்து இப்போ கர்த்தர் இந்த காரியத்தை என்னோட பேசி ஒரு அதிகாரத்தை வந்து உங்க ஷேர் பண்ணும்படியாக சொன்னாரு. சங்கீதம் 128 சங்கீதம் பைபிள் செய்வாங்க நேரா சங்கீதம் 128 நேரா தெரிஞ்சுப்போம். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சங்கீதம், அருமையான சங்கீதத்தில் 6 வசனங்கள் தான் இருக்கு. இந்த 6 வசனமும் அவனால ஆசீர்வாதமா இந்த வேலையில பேசி சீக்கிரமா முடிச்சுருவாங்க. சரியா? ஆனால் ரொம்ப லேட்டு. அதுவும் இல்லாமல் இன்னைக்கு ரொம்ப தடை. கிளம்பும் போது கார் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி காரில் வந்துட்டு சித்தப்பா ஃபோன் பண்ணாரு, தோ வந்துட்டு சித்தப்பா நீ கிட்ட வந்துட்டு அப்படின்னு சொல்லிருக்கும் போது அதாத்தா முட என் மேலே ஃபுல்லாக வாந்தி எடுத்துட்டேன். ஃபுல்லாக வாந்தியோட தான் உங்க முன்னாடி நின்றுட்டு இருக்கேன். அதனால பரவாயில்ல, நானே நிற்கிறதா நீங்கள் உட்காரலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அது லூயா ஃபுல்லாக மேலே ஃபுல்லாக வாங்கி எடுத்து ஒரு ரொப்பிட்டான். இங்கே வந்து பார்த்தா கீபோர்ட் ஆகணும், கொஞ்சம் நேரம் கரண்ட் வேறு போயிடுச்சு. அதனால் திரும்பி கரண்ட் வந்துருச்சு. ஆமென் அல்லேலூயா. சங்கீதத்துக்கு நேரம் நம்ம திருப்பிப்போம். முதலாவது வசனம் இப்படியா சொல்லுது, கர்த்தருக்கு பயந்து அவன் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அல்லேலூயா. பைபிள் வந்து கொஞ்சம் பார்ஷாலிட்டியான பைபிள். ஏன் தெரியுமா? எல்லா ஆண்களுக்கு சாதகமாகவே பைபிள் இருக்கும், பெண்களுக்கு சாதகமாக இருக்காது. இந்த வேலையில் நம்ம அதை கொஞ்சம் மாற்றி அமைக்கணும். என்னன்னா இது அம்மாச்சிக்காக நம்ம பேச போகிறோம். பாக்கியவான் அவங்க பாக்கியவதி. அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு பயந்து அவன் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவன். ஆமென். நீங்கள் நிறைய பேர் யோசிப்பீங்க, பைபிளில் வந்து ஒரு வேர்டு கூட்டவும் கூடாது, குறையவும் கூடாது, இவன் என்னடானா வந்துட்டு மாற்றி அமைக்கலாம் எல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு நான் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பைபிள் தரேன். ஒவ்வொரு டிரான்ஸ்லேஷன்லையும் ஒரு மீனிங் இருக்குது. ஆமென். அப்படின்னா நீங்கள் வச்சிருக்க பைபிளில் பியூராக அர்த்தம் கொடுத்த வசனம் கிடையாது. அப்படி நீங்கள் படிக்கணும்னா நான் சொன்னதை கேட்கக்கூடாதுன்னா நீங்கள் எதிரேய பாஷையில் இல்லை பைபிள் தான் வாங்கி படிக்கணும். அதுதான் கரெக்டாக எழுதப்பட்ட வேதாகமம். அது நமக்கு புரியாது. அதனால நான் சொன்னதை கேட்டுக்கோங்க. அல்லேலூயா. ஆமென் ஆமென். அப்படியே ஓகே. கொஞ்ச நேரத்தில் மழையை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். சீக்கிரமா முடிச்சு. ஆமென். பாக்கியவான் கர்த்தருக்கு பயந்து அப்படின்னா அம்மாச்சி எத்தனையோ காரியத்துக்கு பயந்து நாங்கள் பார்த்துருக்கோம், அதெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் யாருக்கு அம்மாச்சி பயப்படுவாங்க? அல்லேலூயா. தாத்தாவுக்கு பயங்கரமா பயப்படுவாங்க இல்லையா? தாத்தா இல்லை, அதனால நம்ம தைரியமா பேசணும். ஓகே. தாத்தா அப்படியா பயப்படுவாங்க. அம்மா வந்து நேற்று கூட சொல்லிட்டு இருந்தாங்க அம்மாச்சியை பற்றி. அப்படியா தாத்தா வந்து பயப்படுவாங்க. தாத்தாவை பார்த்தா ஐயோ உங்க அப்பா வந்துருவாண்டி இல்லாடி பண்றது. இந்த டைலாக் வந்து எங்க அம்மா நடிச்சு வர காட்டுவாங்க. அப்பா வந்துருவாண்டி இல்லாடி இப்படிதான் வந்து அம்மாச்சி வந்து தாத்தாவுக்கு அப்படியா பயப்படுவாங்க இல்லையா? அப்படி ஒரு பக்கம் நம்ம தாத்தாவுக்கு பயந்து பார்த்துருக்கோம், இன்னொரு பக்கம் அம்மா சொல்லுவாங்க எங்க அம்மா முட்டி போட்டு ஜோம் பண்ணி நான் பார்த்தது இல்லை, ரொம்ப அப்படியே இதுவாக ஜோம் பண்ணி பார்க்க. ஆனால் எப்படின்னா சொல்லுவாங்க நான் ஜோம் பண்ணிட்டே இருக்கம்மான்ற வார்த்தையை அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. அப்போ எது அவங்களுடைய வாழ்க்கையில பயமா இருந்திருக்கு? அவங்க இருதயம் கர்த்தரிடத்துல பயபக்தியா இருந்தது. அல்லேலூயா. அதனாலதான் இவ்வளோ போராட்டத்துக்கு மத்தியிலும் 8 பேரை வச்சு 8 பேரை கல்யாணம் பண்ணி கொடுத்து 8 பேரை இன்னமும் சமாதானத்தோடு கூப்பிட்டு பார்க்குற அளவுக்கு ஒரு தாய் இருக்கிறாங்கன்னா அது அம்மாச்சி தான். அல்லேலூயா. இப்ப இருக்கிற எங்களுக்குள்ளேயே நம்ம முட்டிக்கோ திடீர்னு எனக்கு எங்க அம்மாக்கும்
நீ தரமாட்டியா போ வந்துடாத மேலே மூஞ்சிலே குத்துவேன். அந்த மாதிரி நம்மள இப்போ சட்டம் சண்டை முடியும். ஆனால் இவ்வளோ இதில் மத்தியிலையும் 88 வயது வரைக்கும் எல்லாரையும் ஆதரிச்சு எல்லாத்தையும் சேர்த்து தாத்தா கூட அடிக்கடி மூஞ்சி காட்டி விட்டுருவாங்க நம்மகிட்ட. ஆனால் அம்மாச்சி ஒரு நாள் இது பண்ணாமல் நம்மளை சேர்த்து பிடிச்சி ஒருத்தர் சொல்லி இழுத்து எல்லாத்துக்கும் அவங்க திருப்பி நம்மளை வந்து சேர்த்து வச்சிருக்கிறது அம்மாச்சி தாங்க. ஆமென், அல்லேலூயா. அதுக்காக அம்மாச்சிக்காக ஒரு அல்லேலூயா சொல்லலாம். ஆமென். 2வது வசனம் இப்படியா சொல்லுது, கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. அது அம்மாச்சியோட வாழ்க்கையில அது 100% அது இப்போவும் நடத்திட்டு தான் இருக்கு. ஆமென். அவங்களுடைய படத்துல அவங்க சாப்பிட்றதாகவும் அவங்களுடைய காரியத்தை அவங்க பார்த்து கொள்ளுறதாகவும் கர்த்தர் அவங்கள ஆசீர்வதித்து வச்சிருக்கிறார். அதனால அவங்க என்னது பாக்கியவதி. ஆமென், அல்லேலூயா. 3வது, மனைவி கனிதரும் திராட்சை கொடியா இருப்பா, பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பாங்க. ஆமென். அவங்க நிச்சயமாவே அவங்க ஒரு திராட்சை செடி தான். ஆமென். திராட்சை செடியா இருக்கிறதுனால தான் கனி தந்துட்டே இருக்காங்க, நம்மளை போஷிச்சுட்டே இருக்காங்க, நம்மளை நேசிச்சுட்டே இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணும்போது கூட நான் யாருன்னு கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஏன்னா நானே ஆடிக்கு ஒரு வாரம் அம்மாச்சிக்கு எப்பயாவது ஃபோன் பண்ணுவேன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஃபோன் பண்ணால் நான் யோசிக்கிறதே தெரியுமா, அம்மாச்சிக்கு ஃபோன் பண்ணால் நான் யாருன்னு புரிய வைக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடும். அம்மாச்சிக்கு புரியாது. அம்மாச்சி நான் சாப்பாடு பேசுகிற அம்மாச்சி, சாந்தன் பேசுகிற அம்மாச்சி, டாண்டு பேசுகிற அம்மாச்சி, என்னென்னமோ சொல்லி பார்த்தாலும் அம்மாச்சிக்கு கடைசியாக வந்து நல்லா பேசுகிற மாதிரி பேசிட்டு கடைசியில் அவங்களுக்கு புரியாது யாருன்னு. நான் யாருப்பா அப்படின்னு கடைசியாக ஒரு வார்த்தையில். ஸோ அதனால் அம்மாச்சிக்கு புரிய வைக்க முடியாதேன்றதுக்காக நிறைய நான் ஃபோன் பண்ண மாட்டேன். கடைசியாக கூட அம்மாச்சி எல்லாம் தெரியாமல் எனக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க. நான் திருப்பி ஃபோன் அடிக்கிறேன். ஃபோன் அடிச்சேன், ஆப்பா சரிப்பா நல்லா கேட்பான்னு கேட்டு யாருப்பான்னு கேட்குறாங்க. அப்புறமா அது அம்மாச்சி லாஸ்டன் பேசுகிற அம்மாச்சி, டாண்டு பேசுகிற அம்மாச்சி, டாண்டு அப்போதான் புரிஞ்சிச்சு. டாண்டு எப்படி பாருங்க அப்படின்னா. ஸோ இப்படிப்பட்ட ஒரு திராட்சை செடி அவங்க தனி தருவாங்க, அவங்க நமக்கு பலன் தருவாங்க. ஆனால் எதையும் எதிர்பார்க்காம அந்த ஒரு அன்பை மாத்திரம் நேசிச்சு அம்மாச்சி அவங்க இருக்கிறாங்க. பிள்ளைகள் பந்திய சுற்றிலும் எப்படி இருக்காங்க, ஒளிவு மர கண்டுகளை போல இருக்காங்க. அது நிச்சயமான உண்மை. டைவர்ட் ஆகாதீங்க, கொஞ்சோடு கவனிங்க. சீக்கிரம் முடிச்சிடறேன். நீங்கள் டைவர்ட் ஆனீங்க அடுத்த அதிகாரத்துக்கு போயிடும். ஆமென். சீக்கிரம் முடிச்சிடறேன். ஆமென். என்னது, பிள்ளைகள் பந்திய சுற்றிலும் ஒளிவு மர கண்டுகளை போல இருக்காங்க. தாத்தா சொல்லுவாராம், எனக்கு பையனே இல்லை. இப்போ நம்மகிட்டே சொல்லுவாரு, என்னது நீங்களும் எனக்கு பேர பசங்களே கிடையாதா? ஏன்னா எனக்கு பையனே கிடையாது. பையனே ஆனால் கர்த்தர் அவர் இருந்ததை தப்பையே பார்த்துருக்காரு. அதனால ஒரு பையனே கொடுக்க மாட்டேன், ஃபுல்லாக பொண்ணு தான் கொடுப்பாரு. எட்டும் பொண்ணாக கொடுத்துட்டாரு. அப்படியே என்ன ட்ரை பண்ணாலும் உனக்கு பொண்ணு மட்டும் பசுமையுமா இருப்பாங்க. கர்த்தர் அவங்களை அப்படிதான் ஆமென். கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை சொல்லி முடிச்சாரா கவனிங்க. நீதிமொழிகள் 17:6 சொல்லுது, பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடமா. அல்லேலூயா. ஆமென். சோ பிள்ளைகளின் பிள்ளைகள் யாரு? பேர பிள்ளைகள் ஆகிய நாங்கெல்லாம் என்னது அவங்களுக்கு கிரீடம். நம்ம வந்து அவங்களுக்கு எப்படியா இருக்கும், நம்ம எல்லாமே ஆசீர்வாதமா, அவங்களே நமக்கு ஆசீர்வாதமா இருக்கிறது போல நம்ம அவங்களுக்கு என்னவா இருக்கும், கிரீடமா இருக்கும். எது அவங்களுக்கு கிரீடம் தெரியுமா? இப்படி நம்ம ஒரு ஃபோன் அம்மாச்சி விடவே இல்லை இல்லையா? எனக்கு கூட ஃபோன் பண்ணாங்க அம்மாச்சி, தனியாக பர்சனலாக ஃபோன் பண்ணி தாண்டே வந்துப்பா அப்படின்னா நான் அவங்க கூப்பிடணும் அவசியமே இல்லை. எங்கள் அம்மாட்ட சொல்லும் போதே நான் போயிடுவேன். ஏன்னா அம்மாச்சி அவங்க கூப்பிடுறாங்க. ஆனால் அவங்களோட இருதயம் பாருங்க, வேற பிள்ளைங்க வரைக்கும் அவங்க ஃபோன் பண்ணி கூப்பிடணும்னு அவங்க இருதயத்தில் அவ்வளோ ஒரு வாந்தி எடுத்துருக்காங்க இல்லையா? நான் கூப்பிடணும், ஒருத்தர கூப்பிட போகிறேன், எல்லாரும் வரணும். அந்த ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு. ஸோ நம்ம இப்போ எதுக்கு நம்ம அவங்களுக்கு தந்துருக்கோம், நம்ம எல்லாம் ஒன்றா வந்திருக்கோம் இல்லையா? அதுதான் அவங்களுக்கு பெரிய கிரீடம். ஆமென். நம்ம தரப்போகிற வெகுமதியோ நம்ம தரப்போகிற கிஃப்டோ அவங்களுக்கு வந்து பெருசு கிடையாது. எது தெரியுமா அவங்களுக்கு பெருசு? நம்ம எல்லாம் ஒன்றா வந்து அம்மாச்சி கிட்ட நிற்கிறோம் தெரியுமா, அம்மாச்சி நாங்கள் வந்திருக்கோம் அவங்களை பார்க்கறதுக்கு. அதுதான் அவங்களுக்கு பெரிய கிரீடமாக இருக்குது. இந்த வேலையிலும் அம்மாச்சி வந்து ஒரு பெரிய ஆசீர்வாதம். அம்மாச்சி நீங்கள் எங்கள் எல்லாருக்கும் பெரிய ஆசீர்வாதம். எங்களோட பெரிய வேண்டுதல் என்னென்னா, அம்மாச்சிக்கு கர்த்தர் இன்னும் நிறைய தீர்க்க ஆயுசை தந்து அம்மாச்சி வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் நிறைவாகி கர்த்தர் நடத்தணும்னு சொல்லி பிள்ளைகளாகி பேர பிள்ளைகளாகி ஒரு காரணம் வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் ஒரு பெரிதாக ஆசீர்வாதம். ஒரு சிறப்பு இறைவேண்டல் செய்து ஜபக்குடியை நிறைவு செய்கிறார். அதன் பின்னர் முன்பதாக ஜபம் செய்து நிறைவு செய்கிறோம். உமது பாதத்துக்கு நேராக வருகிறோம் சுவாமி. தாயின் வயிற்றில் இருந்து உருவாகும் முன்னே நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லியிருக்கிறீர். அதன்படியே நீர் என்னுடைய அம்மாச்சியை நீர் தெரிந்து கொண்டீர் என்பதை நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி. 88 ஆண்டுகள்
அவர்களோடு நீர் பிரயாணம் பண்ணி வந்திருக்கிறீர்கள் சுவாமி. திருமணத்துக்கு முந்திலும் திருமண உறவிலும் சுவாமி பிள்ளைகளையும் நீ தந்திருக்கிறீர், வேலையை நீ தந்திருக்கிறீர் சுவாமி. சமுதாயத்திற்கு உதவி செய்ய அவர்களை நீர் பலப்படுத்தியிருக்கிறீர். அவர்கள் கடந்து வந்த பாதையை நாங்கள் பார்க்கும் பொழுது நீர் அவர்களோடு பயணித்ததையும் நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அம்மா அவர்களுக்கு நீர் அருமையாக கொடுத்திருக்கிற 8 பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. 8 பிள்ளைகளின் குடும்பத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் சந்தோஷம், சமாதானம் அதிகமாக வளர நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அந்த நேரத்திலும் என்னுடைய அம்மாச்சியின் சுகத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்நாள் வரையிலே நீர் அவர்களை சுகமாக பலமாக பாதுகாத்து வந்திருக்கிறீர் சுவாமி. இனிமேலும் உங்களுடைய ஆவியானவர்களுடைய பிரசன்னம் அவர்களோடு தங்கட்டும் சுவாமி. இன்னும் பலத்தை நீ தரும்படியாக நாங்கள் கேட்கிறோம். அவர்கள் உம்மோடு சஞ்சரிக்கிற உறவை நீர் அவர்களுக்கு தரும்படியாக நான் கேட்கிறோம் சுவாமி. இன்னும் அதிகமாக உமக்குள்ளாக அவர்கள் வளர இன்னும் பலப்பட நீ உதவி செய்யும்படியாக நான் கேட்கிறோம் சுவாமி. அவர்களிடமிருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்கள் அதிகமாக இருக்கிறது சுவாமி. இன்னும் அதிகமாக நாங்கள் அவர்களிட்ட இருந்து உண்மை பற்றிய அன்பை நாங்கள் கற்றுக்கொண்டு நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே சாட்சியுள்ளவர்களாக வாழ நீ உதவி செய்கிறான் நான் கேட்கிறோம். இப்பொழுதும் பிள்ளைகளாக, மருமக பிள்ளைகளாக, பேர பிள்ளைகளாக, கொள்ளு பேர பிள்ளைகளாக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவர் மேலும் உங்களுடைய அன்பின் கரம் இருக்கட்டும் சுவாமி. எங்களை நீர் ஆசீர்வதிங்க. குடும்பத்தின் தேவைகள் என்ன இருந்தாலும் அதை நாங்கள் உம்முடைய கருத்திலே கொடுக்கிறோம் சுவாமி. எங்களுக்கு நீர் அது ஆசீர்வாதமாக மாற்றித்தாங்க சுவாமி. ஒரு வேலை இல்லாமல் இருக்கலாம், அவர்களுக்கு நீர் வேலையை தரும்படியாக நான் கேட்கிறோம். ஒருவேளை திருமணம் ஆகாமல் இருக்கலாம் சுவாமி, அவர்களுக்கெல்லாம் திருமணம் நடக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒருவேளை இங்கே வர முடியாமல் தூரத்திலிருந்து இந்த நிகழ்ச்சியோடு பங்கு பெறுகிற பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அவர்களும் எங்களோடு நாங்கள் இணைத்துக் கொள்கிறோம். அனைவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நான் கேட்கிறோம். நாங்கள் குடும்பமாக இந்த சமுதாயத்திற்கு, மற்றவர்களுக்கு உங்களுடைய ஒளியை, உங்களுடைய அன்பை நாங்கள் கடத்துகிறவர்களாக நீர் மாற்றும்படியாக நான் கேட்கிறோம் சுவாமி. மீண்டும் ஒரு முறையாக அம்மாச்சி அவர்களுடைய வாழ்க்கைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவருடைய வாழ்க்கையை நீர் பொறுப்படுத்திக் கொள்வீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. உங்களுடைய கரத்திலே, உங்களுடைய பாதுகாப்பின் கரத்திலே அம்மாச்சியை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை இயேசு வழியாக கேட்கிறோம் எங்கள் அன்பின் நல்ல கடவுளே, ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலத்தில் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் பூமியிலே அந்தந்த வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாக கொடுத்த மன்னிப்பு பாவம் மன்னியும். சோதனை நாமத்தில் கொள்ளும் ராஜ்யம் வல்லமை மகிமையான கொடுவளே சுவாமி. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவருடைய அன்பும் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் இங்கு உள்ள ஒவ்வொருவர் மேலும், நம்முடைய உறவினர்கள் ஒவ்வொருவர் மேலும், குறிப்பாக இந்த நாளிலே தன்னுடைய 88வது பிறந்த நாளை காண்கிற நம்முடைய அம்மாச்சியின் மேலும் இன்றும் என்றும் வரப்போகிற நாட்களும் தங்கி நிலவுவதாக. ஆமென். படிச்சு காட்டுவோம். பிறந்த நாள் வாழ்க்கை கவிதை அம்மாவுக்கு. தவமாய் தவம் இருந்து தாமஸ் மனோன்மணி தரணியில் பெற்றெடுத்த தவமணியே, நீ பாதம் பணிந்து சிரம் தாழ்த்தி வணங்குகிறோம். விழிவோரம் உயிரம் கண்டு எழுதுகிறோம். ஒரு குணம் கண்ட அம்மா எம்மை ஈன்றவளே, நீ இருப்பதால் வாழ்கிறோம் உயிர் கொண்டு. 8 அரசாலும் 8ஆம் பிறப்பாய் ஏற்புடன் 8
8 ஆனாலும் சற்றும் அயராது உழைத்திடும் என் அன்னை செல்லமாய் செல்ல சீமாட்டியாய் வாழ்ந்தாள். சென்ற இடமெல்லாம் சிறப்புடன் வளர்ந்தாள். தன் வாழ்வில் சுயமாய் முடிவெடுத்த தைரியத்தாய், சுயமில்லா உன்னதத்தாய், உன்னை கண்டு எம் படித்த பாடம் 1000. வருமானம் குறைந்தாலும் வாழ்த்துணை வளவிருந்தாலும் வசதியின்றி வாழ்ந்தாலும் வஞ்சனை இல்லா வல்லத்தாய், வருவாய் மீது செலவு செய்யா மீதம் எடுக்கும் வறுமை பிடியிலும் வழியினை கற்றுத்தாய், வாழ்க்கை துணையாய் வழித்துணையாய் கொண்டு அவரே வாழ்வின் தலையாய் கொண்டு வாழ்நெறி உரைத்தாய். பொறுமையின் சிகரம், அமைதியின் உருவம், உத்தியோகம், உயர்ந்த குணம், சுயமரியாதை, சுதந்திரம், கண்ணியம், கண்பிடிப்பு, சுய கட்டுப்பாடு என உயரிய குணம் படித்தாய். காற்று புகா கருவறைக்குள் கருவாய் என்னை சுமந்தவளே, கருத்தாய் எம்மை காத்த கண்மணியே என் அம்மா, முகமறியா போதும் முழுமையாய் என்னை நேசித்தவளே, என் முதல் ஆசிரியை என் அம்மா. என் உயிர் மட்டுமல்ல, என் உயிர் எழுத்துக்களும் பிறந்ததும் உன்னாலே அம்மா. கை பிடித்தது எழுத பழகினாள், கரம் பிடித்து நடக்க பழகினாள், விரல் விட்டு எண்ண பழகினாள், வாய் விட்டு படிக்க பழகினாள், வாழ்வின் படிப்பே அவசியம் என பாடம் புகுத்தினாள். பெற்ற பிள்ளைகளின் நலம் காத்து அவர்களை நெறிமாறா வழிமாறா அறம் காத்து தேடி வந்தோரை அரவணைத்து உணவளிக்கும் அன்பெடுத்த அம்சத்தின் அரசன் என் தாய். கண்ணீர் சிந்தும் நேரமெல்லாம் உன் கரம் தேடுகிறது என் நெஞ்சம். கொஞ்சமும் தளராதே, துணிவு கொள் என் மகளே என்கிறது உன் சத்தம். அதுவே எனது இவ்வுலகினை எதிர்கொள்ளும் என் அருமருந்து. அம்மாவிற்கு ஆசையாய் ஒரு கடிதம். பல 1000 மைல்கள் தூரம் இருந்தாலும் என் இருதயத்தின் மத்தியிலே வாழும் அன்னையே, ஈகை திறன் வளர்ப்பித்தாய், என்னாலும் ஈசனடி தொழ வைத்தாய். எழுத வார்த்தைகள் இல்லையடி, எனினும் எழுதவோ விரல்கள் நடுங்குதடி. செப்பு சிலையாய் செந்நீரை சிந்தி எமை ஈன்றாய். தொலைதூரம் யான் இருந்தாலும் நீங்காதம்மா உன் நினைவு. உன் குரல் கேளா நாள்தோறும் வாராய் என் காத்திலே. என்றென்றும் பிள்ளைகள். அன்புடன் ஜான்சன் நகோமி, ஜெனிஃபர் ஜோஷ்வா. எல்லாம் குட்டி பிள்ளைங்க எல்லாம் வந்துருங்க. அவன் இப்பதான் சரியாகி வந்தா அப்படி வெடிக்கிறான் தலை மறைக்குது. அம்மா முடிதான் ஒன்னுடா ஏண்டா கொஞ்சம் இவரம்மாச்சி எங்க அம்மாச்சி எனக்கு அந்த பக்கம் போடா, அந்த பக்கம் போடா. எனக்கு போ, அந்த பக்கம் போ, அந்த பக்கம் போ, அந்த பக்கம் போடா, அந்த பக்கம் போ, அந்த பக்கம் போ, அந்த பக்கம் போ. திருடாத, திருடாத, அந்த பக்கம் போ. பக்கத்துல பாயசம் கொடுக்காத.
வீட்டில் வாழுமே. யாரும் இல்லை என்றுதான் இங்கு யாருமே இல்லை. ஆதி பகவன் வீட்டிலே என்றும் அன்பு கேதல்லை. 100 கோவில் தேவையில்லை, தாயும் தந்தையும் போதுமே. சின்னதா கவலை மறந்து உறவில் கலந்து செய்த தவறை சேர்ந்து ரசித்திடுவோம். எத்தனை பேருக்கு இப்படி வாழும் வரங்கள் கிடைக்கும் பூமியிலே. கிடைத்த உறவை தெய்வத்தின் பரிசாய் சேமித்து வைப்போம் நெஞ்சுக்குள்ளே. இது பாச மலர்களின் தோட்டமே, ஒரு கூட்டு கிளிகளின் கூட்டமே. அழகோ அழகு எந்தையும் தாயும் மகிழ்ந்துலாவி கொஞ்சிய வீடிதுவே. வேலை செய்யறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அங்கே பணியாற்றி பணி நிறைவு பெற்றிருக்கிறார்கள். நம்முடைய ராணி அண்ணி நம்முடைய குடும்பத்தோட முதல் ரிட்டையர்மெண்ட்டை அண்ணியை வந்து இப்போ நம்ம எல்லா சார்பாகவும் அத்தை வந்து இந்த சால்வியை அவங்களுக்கு போடும். இந்த கிஃப்டை வந்து நம்ம எல்லா சார்பாகவும் அத்தை அண்ணி கொடுக்குறாங்க. அதே மாதிரியே சிஎம்சி மருத்துவமனையில் வேலை செய்யறது சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம குடும்பத்தினுடைய ஐடாஸ் கடார்னே சொல்லலாம். ஏன்னா அதை ருசித்து இருக்கிறோம். அந்த இடத்துல அவங்க அவ்வளோ பெரிய விருது வாங்கினது
எவ்வளோ 100 பேர் வேலை செய்கிறாங்க. ஆனால் அன்னிக்கு தான் அந்த விருது கிடைச்சது. ஒருவேளை அதில் கலந்துக்கிற பாக்கியங்களுக்கு கிடைச்சது. ஆகவே அன்னியை வாழ்த்துகிறோம். ஃபோட்டோ ஒன்று ஃபோட்டோ ஒன்று ஆள் இந்த அப்படியே இருங்க. எடுத்து